ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா H1B விசா. நம்ம மக்கள் அதிகமாக யூஎஸ் வந்து வேலை பார்க்குற ஒர்க் வீசாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீசானா என்ன, அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல H1B விசான்னு என்னன்னு பார்த்துடலாம். H1B விசாங்கிறது நான் இமிகிரண்ட் ஒர்க் விசா. இது ஒரு டெம்பரவரி விசாங்க. இந்த விசா கிடைச்சதுன்னா 6 வருஷத்துக்கு நீங்கள் நம்ம அமெரிக்கா வந்து ஒர்க் பண்ணலாம். அதாவது வேறு நாட்டில் இருந்து இந்த அமெரிக்கா வந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மோஸ்ட்டாக இந்த H1B விசா தாங்க அப்ளை பண்ணுவாங்க. அடுத்து இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தோம்னா, ஒருத்தங்க டிகிரி முடிச்சிருக்கணும், மொத்தமாக 16 வருஷம் எஜுகேஷன் முடிச்சிருக்கணுங்க. இப்போ வந்து ஒருத்தங்க இந்தியாவில் வந்து இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து 12th வரைக்கும் படிச்சிருப்பாங்க. அப்புறமேட்டு இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து 4 இயர்ஸ், ஸோ 16 இயர்ஸ் முடிஞ்சிடும். ஆனால் வந்து இப்போ பிஎஸ்சி படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 15 வருஷம் தான் முடிச்சிருப்பாங்க இல்லையா. அதனால் என்ன பண்ணணும்னா, அதே வந்து அந்த ஃபீல்டுலேயே அவங்க ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டாங்கன்னா அந்த 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து 1 இயர் ஆஃப் எஜுகேஷனுக்கு வந்து அவங்க ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ வந்து பிஎஸ்சி படித்தவங்களும் இந்த H1Bக்கு எலிஜிபிள் ஆயிடுவாங்க. பெரும்பானோர் என்ன நினைக்கிறோம்னா, H1B விசாங்கிறது ஐடி துறைக்கு மட்டும்தான் நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. நம்ம ஐடி துறை மட்டும் இல்லாமல் மேத்தமெட்டிஷனாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஒரு ஃபிசிஷியனாக இருந்தாலும் ஓகே, ஆர்கிடெக்ட், இல்லை வந்து ஃபேஷன் டிசைனர், இல்லை வந்து மெடிக்கல் ஃபீல்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாங்க. ஏன் இந்த டீச்சராக ஒருத்தவங்க ஒர்க் பண்ணணும்னு நினச்சா கூட டீச்சர், அதாவது ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணணுன்னாலும் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ஒருத்தவங்க ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணணும் ஒரு காலேஜில் அப்படின்னாலும் அவங்கள அப்ளை பண்ணலாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா H1B கேப் லிமிட்டுங்க. இதில் வந்து மொத்தமாக 85,000 பேர் அப்ளை பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 65,000 வந்து நார்மல் அப்ளிகேஷன்ஸு, அதுக்கப்புறம் 20,000 வந்து இங்கே அமெரிக்கா வந்து ஹையர் ஸ்டடீஸோ இல்லை எம்எஸ்ஓ படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக அந்த 20,000 வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. H1B கேப்பில் முதல்ல 65,000 லிமிட் தாங்க இருந்துச்சு. 1990களில் இமிகிரேஷன் ஆக்ட் படி அதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லி இங்கே படிக்கிற ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வேண்டி 2004 அப்போ இந்த 20,000 கேப் லிமிட்டு ஆட் பண்ணாங்க. அதாவது 65,000 + 20,000 அப்படி ஆச்சுங்க. இதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அது பேர் வந்து கேப் எக்ஸம்ட் சொல்லுவாங்க. அதே வந்து ஹையர் எஜுகேஷனல் யூனிவர்சிட்டியோ இல்லை வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதாவது ஸ்கூல்ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம், இதெல்லாம் காலேஜ் கூட கனெக்ட் ஆகிருக்கோ இல்லை அஃபிலியேட் ஆகிருக்கோ அவங்க, அதே மாதிரி ரிசர்ச் சென்டர்ஸ், அதாவது நான் ப்ராஃபிட் ரிசர்ச் சென்டர் இல்லை கவர்மெண்ட் ரிசர்ச் சென்டர் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கேப் எக்ஸம்ட்குள்ளே வருவாங்க. அதில் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது H1B அந்த கேப் லிமிட்குள்ளே போகாமல், லாட்ரி சிஸ்டம்குள்ளே போகாமல் நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். நமக்கு எந்த டைம் லைனும் பாதிக்காதுங்க. அடுத்தது H1B கேப் லிமிட்டுக்கான டைம் லைன்ஸ் பார்க்கலாங்க. அதாவது அக்டோபர் 1, 2025 நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம வந்து மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ளே H1B ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ராசஸ் மூலிமா நம்ம எம்ப்ளாயர் வந்து நம்ம அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து சப்போஸ் செலக்ட் ஆச்சுன்னா, அதாவது ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வந்து நமக்கு தெரிய வரும். அந்த அப்ளிகேஷன் செலக்ட் ஆகிடுச்சுன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளே அவங்க வந்து LCA ஃபைல் பண்ணுறது, அதே மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி நமக்காக ஃபைல் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளே அந்த ஃபைனல் அப்ளிகேஷனை வந்து USCISக்கு அனுப்பிச்சிடுவாங்க. என்னதான் டைம்லைன் மார்ச்சில் ஸ்டார்ட் ஆனாலும் நம்ம கம்பெனிகிட்ட இப்போயே நம்ம அப்ரோச் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்க டாக்குமெண்டேஷன் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து மற்ற ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மார்ச் அப்போ ஃபைல் பண்ண முடியும். அடுத்தது H1B லாட்ரி பற்றி பார்ப்போங்க. H1B லாட்ரியில் 2020க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ எனக்கு ஒரு 5 வேலை இருக்குது அப்படின்னா, அதாவது 5 எம்ப்ளாயி எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாயர்ஸ் எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் வந்து எனக்காக அந்த எம்ப்ளாயர்ஸ் வந்து USCISக்கு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எனக்கு மட்டுமே 5 அப்ளிகேஷன் இருக்கும். அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், அவர் 10 அப்ளிகேஷன் வச்சிருக்காரு, 10 வேலை வச்சிருக்காங்கன்னா அந்த 10 அப்ளிகேஷன் உள்ளே போகும். ஸோ அப்போ பார்க்கும்போது இப்போ நான் ஒருத்தனே 5 வச்சிருப்பேன், இன்னொருத்தவங்க 10 வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கன்சல்டன்சி என்ன பண்ணாங்கன்னா, ஃபேக்காக ஒருத்தருக்கு நிறைய ஜாப் இருக்கிற மாதிரி காட்டி அவங்க வந்து ஃபேக்காக போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் லாட்ரியில் வந்து நிறைய அப்ளிகேஷன் வர ஆரம்பிச்சிது. ஸோ இதெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக 2020 எலக்ட்ரானிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்னு இந்த லாட்ரி சிஸ்டம்க்கு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது என்னென்னா, அது ஒரு அப்ளிகண்ட், அதாவது ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் எத்தனை தான் நம்ம வேலை இருந்தாலும் நமக்கு வந்து யூனிக்காக ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்க முடியும். அதே மாதிரி எம்ப்ளாயர் வந்து அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் வேறு கம்பெனி மூலிமா அப்ளை பண்ணாமல் இருக்கிறத வெரிஃபை பண்ணிக்கணும்னு சொல்லி எம்ப்ளாயர்ஸ்க்கும் அவங்க அறிவுறுத்தினாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2025 அக்டோபர் 1ஆம் தேதியில் வேலை பார்க்கணுன்னா மார்ச் 1லேருந்து 17க்குள்ளே H1B ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்குள்ளே உள்ளே போவோம் இல்லைங்களா. அப்படி பண்ணும்போது
ஏற்கனவே இருக்கிற நமக்கு 85,000 லிமிட் தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் பல லட்சக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் அந்த இருக்கிற 85,000 வேலைக்கு வருங்க. அதாவது 2024 கேப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,70,000 அப்ளிகேஷன் வந்துச்சு. அதே 2023 கேப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் அப்ளிகேஷன் வந்துச்சுங்க. இந்த ஹையர் ஸ்டடீஸ் பண்ணவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் இருக்குங்க இந்த லாட்ரி சிஸ்டமில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த 20,000 அப்ளிகேஷன் லாட் இருக்கு இல்லைங்களா ஹையர் ஸ்டடீஸ்க்கு, அந்த அப்ளிகேஷன் லாட்டில் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ ஆகிறாங்களா, அதாவது அவங்க அப்ளிகேஷன் பிக் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அது பிக் ஆகாத அப்ளிகேஷன்ஸ்லாம் மீதி இருக்க 65,000 லாட்லையும் போட்டு அவங்க அகைன் ஒரு தடவை ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி அவங்க அதில் பிக் ஆகிறாங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் சான்ஸ், அதாவது ஒரு சான்ஸ் வந்து 20,000 லிமிட்டில், இன்னொரு சான்ஸ் வந்து 65,000 லிமிட்டில் இருக்குங்க. இப்போ நம்ம H1Bயில் எப்படி வேலை வாங்குறதுங்கிறத பார்க்கலாங்க. அந்த மாதிரி யூஎஸ்ஏக்கு H1Bயில் வரணும்னா 4 வழி இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. அது ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. முதல் வழி, நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனி மூலியமாகவே அமெரிக்கா வருதுங்க. அதாவது இப்போ வந்து நான் இந்தியாவில் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க அமெரிக்காலேயே அவங்க பிரான்ச் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து நமக்காக H1B அப்ளை பண்ணி அவங்களோட ஆஃபீஸ்க்காக நம்ம அனுப்புறது. ரெண்டாவது வழி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருந்துக்கிட்டு அமெரிக்காவில் ஏதாவது ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கான்னு பார்த்து அதுக்கு நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணி அந்த கம்பெனி மூலியமாக அவங்க H1B அப்ளை பண்ண சொல்லி நம்ம அமெரிக்கா வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி மட்டும் இல்லை, இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் நான் கேப் எக்ஸாம் சொன்னானுங்களா, அதில் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸ் இவங்க எல்லாமே அந்த மாதிரி அப்ளை பண்ணி தான் வருவாங்க. மூணாவது வழி பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சிஸ் மூலியமாக யூஎஸில் இருக்க கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு வருது. அதாவது நம்ம ஒரு கன்சல்டன்சி இருக்காங்கன்னா அவங்க வந்து யூஎஸ் இருக்க கம்பெனி கூட ஒரு கான்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து எம்ப்ளாயிஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட கான்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவிலேருந்து அவங்க ரிசோர்ஸை ஹையர் பண்ணி அவங்கள வந்து இங்கே எம்ப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மக்கிட்ட எந்த காசும் வாங்கக்கூடாது, லீகல் வழியாக போகணும் அப்படின்னா அவங்களே அந்த H1Bக்கு அப்ளை பண்ணணும், அவங்களே நம்ம வந்து கூட்டிகிட்டு இங்கே வரணும். ஸோ அது எல்லாமே லீகலாக பண்ணுங்கிறப்போ நம்மகிட்ட ஒரு பைசாவும் அவங்க நம்மக்கிட்ட இருந்து வாங்கக்கூடாது. சப்போஸ் உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா அது வந்து இல்லீகல், அது வந்து ப்ராப்பரான வே கிடையாதுங்க. அடுத்தது 4வது வழி என்னென்னா, யூஎஸ்க்கு ஹையர் ஸ்டடீஸ் பண்ண வராங்க இல்லையா, அந்த எம்எஸ் படிக்கிறாங்க இல்லை இந்த மாதிரி ஏதாவது படிக்கிற வராங்க அப்படிங்கிறவங்க F1 விசாவில் வருவாங்க. அவங்க ஓபிடி அண்ட் ஸ்டெம் எக்ஸ்டென்ஷன் அந்த 3 வருஷம் இருக்கிற டைமில் H1B லாட்டில் அப்ளை பண்ணி அவங்க அப்ளிகேஷன் அவங்க வேலை பார்க்குற கம்பெனி மூலிமா அப்ளை பண்ணிவிட்டு அதில் H1B லாட் பிக் ஆச்சுன்னா அவங்க H1Bக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை H1Bக்கு கன்வெர்ட் ஆகிக்கலாங்க. மோஸ்ட்டாக நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன் 1 and 4 தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்தியாவில் இருக்க கம்பெனி மூலியமாகவே யூஎஸ் வந்து ஒர்க் பண்ணுறது H1Bக்கு, அதே மாதிரி ஸ்டூடெண்ட் தான் வந்து அப்புறம் H1B கன்வெர்ட் பண்ணுறதுங்க. ரெண்டாவது ஆப்ஷனில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நல்ல ரெஃபரல் வேணும். அப்போ தான் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் நம்ம, பட் இங்கே இருக்கிற கம்பெனி நம்மளை எப்படி தெரியும், டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணும்போது அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனால் நல்ல ரெஃபரல் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஜாபுக்கு அப்ளை பண்ணி நம்மளால் வர முடியும். கன்சல்டன்சி மூலிமா வரதில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து ஹிடன் ஃபீஸோ இல்லை ஹிடனாக நம்ம சம்பளத்தில் நிறையா பிடிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஏமாத்துறாங்க. அதாவது நான் வந்து இந்த மாதிரி வேலை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அப்ளை பண்ண வச்சு நம்ம இருந்து காசை பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது நம்மகிட்ட காசு கேட்டாங்கன்னா அது எதுவுமே நீங்கள் ஃபாலோ ஆகாதீங்க. யாருமே H1Bக்கு நம்மக்கிட்ட இருந்து காசு வாங்கக்கூடாது. நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ஸோ கன்சல்டன்சி மூலியமாக தான் நம்ம வரணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கம்பெனியெல்லாம் லெஜிட்டிமேட் கம்பெனி தானா, உண்மையான கம்பெனிகள் தானா அப்படிங்கிறத 3 வெப்சைட்டில் கண்டுபிடிக்கலாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இ-வெரிஃபைன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போயிட்டு சர்ச்சில் நம்ம கம்பெனி நேம், அதாவது நமக்கு எந்த கம்பெனி அப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறாங்களோ அந்த கன்சல்டன்சியோட நேம் அடித்து பார்த்தோம்னா அந்த லிஸ்ட்டில் வரணுங்க. வரலன்னா அவங்க வந்து ஃப்ராட் கம்பெனி இல்லை வந்து உண்மையான கம்பெனி இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம், அவங்க கூட போகக்கூடாது. நம்ம அடுத்த 2 வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா H1B கிரேடர் அப்படின்னு ஒரு வெப்சைட், அதே மாதிரி USCISல H1B டேட்டா ஹப்னு ஒன்று இருக்குங்க. அந்த ரெண்டுத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் அங்கே கொடுத்து சர்ச் பண்ணும்பொழுது அவங்க ஏற்கனவே எத்தனை H1B பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து எத்தனை ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்க்கும்போது நம்ம வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆகாமல் இல்லை டினை ஆகாமல் இருக்கிற கம்பெனியாக பார்த்து செலக்ட் பண்ணோம். ஏன்னா இப்போது ஏதோ ஒரு கம்பெனி வந்து நிறையா டினை ஆயிருக்குன்னா அவங்க கம்பெனி மூலியம் அப்ளை பண்ணும்போது நம்மளதும் டினை ஆக நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா லேபர் கண்டிஷன் அப்ளிகேஷனுங்க, அதாவது LCAன்னு சொல்லுவாங்க. அதில் தான் நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் நமக்கு வந்து லாட்ரியில் அப்ளை பண்ணும்போது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் 15ஆவது நம்ம டேட் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து அவங்க பண்ண வேண்டிய வேலை வந்து LCA அப்ளை பண்ணுறது தான். அதில் வந்து எந்த லெவலுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து அவங்க அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு USCIS ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து 10 பிஸ்னஸ் டேக்குள்ளே பண்ணிடுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம பார்க்கும்போது எவ்வளோ சேலரின்னு தெரிஞ்சிடும். அதே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ட்ரம்ப் அவர்கள் வரதுனால கூடுமான வரைக்கும் நம்ம வந்து லெவல் 1ல் வராமல் லெவல் 2,
3 முடிஞ்ச இல்லை லெவல் 4ல் கூட வர ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவர் வரும்போது நிறையா சேஞ்சஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுவார். ஸோ லெவல் 4க்கு தான் நிறையா ப்ரியாரிட்டி கொடுக்கணும், லெவல் 3க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அது மாதிரி நினைக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம லெவல் 1க்கு வராமல் கொஞ்சம் ஹை லெவலுக்கு நம்ம வர ட்ரை பண்ணுங்க. அடுத்தது விசா ஸ்டாம்பிங் பற்றி பார்க்கலாங்க. நம்ம அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகிருந்ததுன்னா I-797ங்கிற பெட்டிஷன் வந்து நம்ம கம்பெனிக்கு அனுப்பிச்சிடுவாங்க USAISலேருந்து. அதை வந்து நம்மகிட்ட கொடுத்து அதே மாதிரி DS-160 ஃபார்ம்ஸு, அதே மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கம்பெனி மூலியமாகவே நமக்கு கொடுப்பாங்க. DS-160 வந்து நம்ம ஃபில் பண்ணோம், பட் அவங்க நம்ம கம்பெனி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நமக்கு அப்பாயின்மெண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு US எம்பசிக்கு அந்த ஸ்பெசிஃபிக் டேக்கு நம்மளை போக சொல்லுவாங்க. அங்கே போனோம்னா எம்பசியில் நிறையா கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. எங்கே போகிறோம், எந்த கம்பெனி, என்ன வேலை பார்க்க போகிறோம், அந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க விசா வந்து ஸ்டாம்ப் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது H-1B ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பார்க்கலாங்க. H-1B ட்ரான்ஸ்ஃபர் என்னென்னா, இப்போ நம்ம யூஎஸ்க்கு வந்துட்டோம், இன்னொரு கம்பெனிக்கு நம்ம வேலை மாறுறோம், அதாவது அவங்க நல்ல பெட்டர் பே தராங்க, இல்லை பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி நம்ம வேறு கம்பெனி மாறுறோம் அப்படின்னா அப்போ H-1B ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது அந்த பர்டிகுலர் கம்பெனி நமக்காக மறுபடியும் H-1B ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ மறுபடியும் நமக்கு வந்து I-797 பெட்டிஷன் வரும் வித் அந்த கம்பெனி நேமோட வருங்க. அடுத்தது நம்ம சப்போஸ் விசா எக்ஸ்பயர் ஆயிடுச்சு நம்ம பாஸ்போர்ட்டில் அப்படிங்கிறப்போ நம்ம அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டாம்பிங் போகிறோம் அப்படின்னா அப்போது அந்த I-797 வச்சு புதுசாக மறுபடியும் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி மறுபடியும் விசா ஸ்டாம்பிங் போவோம். அதுக்கப்புறம் நமக்கு அப்ரூவ் ஆகிறது ரிஜெக்ட் ஆகிறதுலாம் அந்த பர்டிகுலர் டேயில் தான் நமக்கு தெரியும். இதுவே வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இருக்கிற கம்பெனிலேயே நமக்கு வந்து விசா இருக்குது, ஆனால் அந்த விசா எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் I-797 வந்து ஃபார்ம் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அது வந்து அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்தியா போகும்போது மறுபடியும் ஸ்டாம்ப் பண்ணணுங்கிறது மறுபடியும் அதே சேம் ப்ராசஸ், மறுபடியும் அந்த சேம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு எம்பசியில் போய் அப்ளை பண்ணுங்க. இன்னொரு கேள்வி இருக்குங்க, சப்போஸ் நமக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற கம்பெனி நமக்கு H-1B ப்ராசஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் விசா ஸ்டாம்பும் ஆயிடுச்சு, ஆனால் வந்து நமக்கு யூஎஸ்க்கு அனுப்ப மாட்டேன்றாங்க ஃபார் சர்டன் ரீசன்ஸ், ஏதாவது ரீசனால நம்ம அனுப்பலை அப்படின்னா நம்ம கம்பெனி மாறலாமா? அப்படி கம்பெனி மாறும்போது H-1B ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமான்னா பண்ணலாங்க. ஸோ இப்போ வந்து இந்த இதில் ஒரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னா இதில் H-1B கேப் லிமிட் கூட நம்ம வரமாட்டோம். ஏன்னா வந்து ஏற்கனவே லாட்ரி சிஸ்டம் போயிட்டு நம்ம அப்ளிகேஷன் பிக் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் அந்த லாட்ரிக்குள்ளே என்ட்ராகணும் அவசியம் இல்லை, அதே மாதிரி கேப்குள்ளேயும் போக தேவையில்லை. அந்த புதுசாக நம்ம அப்ளை பண்ணுற கம்பெனி வந்து நமக்காக H-1B ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் I-797 புதுசாக அப்ரூவல் பெட்டிஷன் நமக்கு கைக்கு வருங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் இருக்குங்க. ஏன்னா நம்ம பாஸ்போர்ட்டில் ஏற்கனவே விசா ஸ்டாம்ப் ஆயிருக்கு, அதே மாதிரி புது I-797 அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த புது கம்பெனி மூலியமாக யூஎஸ்க்கு உள்ள பழைய விசா வச்சுட்டே உள்ளே வரலாம். அப்படி உள்ளே வரும்போது சப்போஸ் நம்ம போர்ட் ஆஃப் என்ட்ரியில் கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளோட புது I-797 காட்டினா போதுங்க, எந்த இஷ்யூவும் வராது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே என்னோட அனாலிசிஸ் பேஸ் பண்ணியும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தாங்க சொல்லியிருக்கேன். நீங்கள் H-1B ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சைடும் ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து H-1B பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பற்றி ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். H-1Bயில் உங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் கொஷினோட டைப் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. ஓகே மக்களே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.